ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு HandiMagic. சிம்பிளாக சுவையான ஒரு சுறா புட்டு செய்யலாமா? வாங்க. இப்போ சுறா புட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சுறா மீன் எடுத்திருக்கேன். பால் சுறான்னு சொல்லுவாங்க. நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரும்போது தோலோடு தான் கொடுப்பாங்க. இங்கே தோலை உரிச்சே கொடுத்துருக்காங்க, அதனால் தோல் இல்லாமல் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வாங்குகிற மீனில் மேலே தோல் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, ஸ்டீம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதோடைய மேல் தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீனை நான் ஸ்டீம் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த மீனை நல்லா உப்பு மஞ்சள் பிடிக்கிற மாதிரி நல்லா கையால் பெரட்டி கொடுக்கலாம். இதை தண்ணியில் சிலர் வேக வச்சு எடுத்து உதுத்து எடுப்பாங்க. அப்படி பண்ணுறதா இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சமாக வச்சு அதில் உப்பு மஞ்சளும் போட்டு இந்த மீனை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறதுனால இதுலேயே நான் போட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஸ்டீம் பண்ணிக்கலாமா? பாருங்கள், நல்லா ஆவி வருது. ஸ்டீமரில் நல்ல ஒரு துணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி. அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச நம்மளுடைய மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அப்போ தான் நல்லா உதிர்ந்து வரும். வேக வச்சு எடுத்து தோல் உரிச்சு உதுக்கிறத விட இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்து செய்யும்போது அந்த மீனோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடைய சத்துக்களும் போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ஸ்டீமரில் தான் வைக்கணும்னு இல்லை, நல்லா நம்ம இட்லி பாத்திரத்துலையோ அல்லது இடியாப்ப தட்டில் கூட அழகாக ஒரு சின்ன துணி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மூடி போட்டுடலாம். நல்ல ஒரு 12 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம திறந்து பார்ப்போம். அதிக நேரம் விட்டுறாதீங்க, கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். திறந்து பார்க்கலாமா? 12 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம போட்டதை விட மீனோட நிறம் மாறி இருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஈஸியாக சாஃப்டாக அழகாக கலண்டு வருது. அப்போ தான் நமக்கு உதிர்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ போதும், இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீன் ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம இதை நல்லா உதுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் மீன் தோலோட ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கீங்க அப்படின்னா உதுக்கிறதுக்கு முன்னால் தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா மீனை நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு, கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ உதுத்து எடுத்துக்கலாமா? இப்போ அழகாக இந்த மாதிரி எடுத்தோம்னா முள் தனியாக சதை தனியாக வந்துடும். சுறா மீனில் சைட்ஸ்லலாம் எங்கேயுமே முள் இருக்காது, அந்த நடுவில் இருக்க ஒரு முள் மட்டும்தான் இருக்கும். அழகாக இந்த மாதிரி எடுத்துடலாம். சிலர் இந்த முள்ளை உதுத்துட்டு அதையும் சேர்த்தே கூட சமைப்பாங்க. அது ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நார்மலாக முள்ளை எடுத்துருவேன். தனியாக எல்லாத்தையும் இந்த மாதிரி உதுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய மீன் எல்லாத்தையும் உதுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இதில் ஏற்கனவே இப்போ நம்ம மஞ்சள் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், மிளகாய் தூளும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படியே இது ஊறட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பத்தை வச்சு ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். மண் சட்டியில் செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும். சட்டி கொஞ்சம் காயட்டும், மிதமான தீலியே இருக்கட்டும் அடுப்பு. இப்போ சட்டி காஞ்சிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்பவும் போல் கொஞ்சம் எண்ணெயை நல்லா சுற்றி விட்டுக்குவோம். இப்போ எண்ணெயும் கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரியுது. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பு. இப்போ இதுவும் நல்லா வெடித்து பொரிஞ்சு நல்ல வாசனை வரணும். கூடவே ஒரு எண்ணுக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்குவோம். நல்ல வாசனை வருது. இப்போ இதில் ஒரு முழு நாட்டு பூண்டு உரித்து இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா நம்ம கிளறி விடுவோம். பூண்டோடைய மனம் நல்லா அந்த எண்ணெயில் இறங்கணும், நல்லா செவந்து வரணும் பூண்டு. அது வரைக்கும் கிளறி கொடுப்போம். பூண்டு பாருங்கள், நல்ல நிறம் மாறி நல்ல மனமாக இருக்குது. இந்த அளவுக்கு வரணும். அதில் நல்ல ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் நல்லா சுத்தம் பண்ணி ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுவோம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமும் வதங்கும், வெங்காயத்துக்கு ஒரு நல்ல சுவையும் கிடைக்கும். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். மிதமான தீயில் மெதுவாக கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நட்புறவுகளோடையும் மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகளை நீங்கள் தவற விடாமல் பார்க்க முடியும். இப்போ இது நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம்.
இப்போ பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நிறம் மாறி வதங்கி இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு 3 பச்சை மிளகா 2ஆ கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். காரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட கூட்டியோ அல்லது குறைச்சோ சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிறது மிதமான காரம் இதுக்கு. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும். நல்ல வெங்காயம் பாருங்க, இப்போ வெந்து சுருண்டு நல்ல நிறம் மாறிடுச்சு. இந்த நிறம் வரணும் வெங்காயத்துக்கு. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச நம்மளுடைய சுறா மீனை போட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விடுவோம். இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்லோ ஃபயரில் இதை வந்து கிளறி கொடுக்க போகிறோம். அப்போ தான் இதோடைய மசாலா எல்லாம் மீனில் பிடிச்சி நல்ல சுவையில் நமக்கு சுறா புட்டு கிடைக்கும். 5 நிமிஷம் ஆட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷமாக நான் இதை லோ ஃப்ளேமில் மெதுவாக இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கேன். நம்ம போட்ட மிளகாத்தூளுடைய பச்சை வாடை எல்லாம் போய் நல்லா நம்மளுடைய மீன் வந்து ரோஸ்ட் ஆன மாதிரி வந்திருக்கு. நல்ல வாசனையாக இருக்குது. உப்பையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் பூ அது போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு சீரக தூள் அதையும் சேர்த்துக்குவோம். மிளகும் சீரகமும் சம அளவில் எடுத்து அரைச்ச தூள். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அதே லோ ஃப்ளேமில் இதை கிளறி விடலாம். ஆல்ரைட், இறக்க போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்குவோம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளுடைய சுறா புட்டு தயாராகிடுச்சு. ஸ்ரீலங்கன் நண்பர்கள் சுறா வரன்னு சொல்லுவாங்க, சிலர் மீன் தோரன்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் சுறா புட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக ரெடி ஆயிடுச்சு. டிஷ் அவுட் பண்ணிடலாமா? நல்ல கமகமன் வாசனையோட சுவையான சுறா புட்டு. ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஆனால் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு எக்ஸலண்ட் சைட் டிஷ். நல்ல ஒரு பிளெயின் சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நட்புறவுகளோடையும் பகிர்ந்துக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகளை நீங்கள் தவற விடாமல் பார்க்க முடியும். மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.